இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா சொல்லுமா. இல்ல, உன் அக்கா இங்க வீட்டுல இல்லாதது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப நாளா ஒரே குடும்பமா இருந்து பழகிட்டோமா, அதான். ஆமா மாமா. மாமா, வீட்ல நடக்க கூடாதது நடந்து முடிஞ்சு போச்சு. வழக்கமா இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் கெடா வெட்டி பொங்கல் வச்சுட்டு வருவோம். ஒரு தடவை போயிட்டு வரலாமா மாமா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? என் மனசுலயும் இந்த யோசனை தான் ஓடிக்கிட்டு இருந்ததுமா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரிங்க மாமா. வணக்கம் சார். டேய், நம்ம கண்மணி கர்ப்பமா இருக்குல்ல, அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தான். வெளியூருக்கு வேற போறோம். நம்ம பெருமாள் அவ்வளவு தூரம்லாம் வரமாட்டான்டா. அவனுக்கு பெரிய வண்டிலாம் செட் ஆகாது. இவனும் வேலை இல்லாம இருக்கேன்னா, அதான் இவனையே வர சொல்லிட்டேன். சரிப்பா. எப்பா குமார், லைசன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கியா? சார் எல்லாம் பக்காவாக வச்சிருக்கேன் சார். நம்ம கார்த்திக்கு கல்யாண நாள் குறிக்க குடும்பமா குலதெய்வம் கோயில் போறோம். எதுவும் சிக்கல் வராம இருக்கணும் என்ன? சார் ஒரு பிரச்சனை இல்லை சார். நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் சார். சரி சரி, இந்தா சாவி. போய் வண்டியை செக் பண்ணி வை. சரிங்க சார், நாங்களாம் வந்துடுறோம். வாமா, வா கண்மணி. அது அக்கா, கண்மணி, அனி வா வா வா. அம்மா, நல்லா இருக்கியா கண்மணி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கல்ல? நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். காலைல மட்டும் இரமா, தான் வாங்க. எப்படிடா? போகும்போது சொல்றேன். எங்க நீ அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது உனக்கு சௌரியப்படாதுன்னு நினைச்சு நாங்க கூப்பிடலாமா? குடும்பமா கோயிலுக்கு போறோம். அதுல அண்ணிய அத்தெல்லாம் இருக்கணும்லப்பா. அவங்கள மட்டும் விட்டு போறது எப்படி சரியா வரும்? அதான் நானே நேர்ல போய் கூப்பிட்டு வந்துட்டேன். சமத்துடா நீ. அப்பப்ப ஏதோ ஒரு நல்லத அவனுக்கே தெரியாம பண்ணிடுறான். இப்ப இவன் எதுக்கு டிரைவரா வந்தான்? தயவு செஞ்சு இவனை கிளம்ப சொல்லுங்க வள்ளியம்மா. என்ன பிரச்சனை சொல்லு. அவனை நீதானமா வேலைக்கே சேர்த்த. அது மாமா, இல்ல லோக்கலா இருந்தா பரவாயில்ல மாமா. நம்ம இவ்வளவு தூரம் போறோம், இவன் சரியா வருவானான்னு தெரியலையே மாமா. இல்லம்மா, அவன் லாங் டிரைவ்லாம் நிறைய போயிருக்காமா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்புவோம். அண்ணே விடுங்க, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அவர் ரெண்டாவது பையன் கார்த்திக் கல்யாண நாள் குறிக்க குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஓ, என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு குடும்பமா கோயிலுக்கு போறீங்களா? அதுவும் அந்த கார்த்திக் பிருந்தாக்கு கல்யாண நாள் குறிக்க போறீங்களா? ஏய், எங்கடி போறாங்க அவங்க? இங்கதான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. வர்றவங்கள சிறப்பா கவனிச்சு அனுப்பணும். எங்க கவனிக்கிறது? ஏற்கனவே நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டானுங்க. இனி ஊருக்குள்ளேயும் போக முடியாது. இப்ப நம்மளால என்னடி பண்ண முடியும்? மா, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஊருக்குள்ள போகணுமா? அவங்களுக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். நான் நிறுத்தி காட்டுறேன். இந்த ஊரை விட்டு போகும்போது அவங்களோட இழப்பு ரொம்ப பெருசா இருக்கணும். சிட்டிக்குள்ள சத்தத்திலே இருந்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பிருந்தா, நீயும் கண்மணியும் என் கூட படுத்துக்கோங்க. வீரா, நீ அந்த ரூம்ல படுத்துக்கோ, சரியா? ஐயோ அத்தை, நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே செய்யுது. தூக்கம் வந்துருச்சு, சீக்கிரம் போய் படுக்கலாம். ஒரு நிமிஷம் இரு மாறா. வள்ளிமா, என்னது இது? கண்மணி பிருந்தா மட்டும் உங்க கூட தூங்கணும், நான் போய் தனியே தூங்கணுமா?
தனியா இல்ல வீரா, ஆ, நம்ம 2 பேரும் அந்த ரூம்ல தூங்கிக்கலாம். அத்தா அதான் சொல்லுது. ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. வலிமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாவே தூங்கிக்கலாமா? ம் சரி. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம். என்னாச்சுங்க? டேய் என்னடா என்னாச்சு? அது கால்ல கட்டெரும்பு கடிச்சிருச்சு. வீரா, ஆ, அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணாமா? நீ வா, நம்ம போய் தனியா தூங்கலாம். என்னடா பிரைவசி? ஊருக்கு வந்திருக்கோம், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தூங்கினா தானே நல்லா இருக்கும். நீ என்னடா புதுசா பிரைவசி அது இதுன்னு? இங்க பாரு, எல்லாரும் சேர்ந்து படுத்தா கதை பேசிட்டு இருக்கலாம். சரியான பழைய கிளவியா இருப்பா போல. இவ மூடே புரிய மாட்டேங்குது. இவள் எப்படி லவ் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெத்து நான் தகப்பனாயி தாத்தனாகிறது? கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? சரி வீரா, பொம்பளைங்கலாம் இந்த பக்கம் இருக்க ரூம்ல படுத்துக்கலாம், ஆம்பளைங்கலாம் அந்த பக்கம் இருக்க ரூம்ல படுத்துக்கிட்டோம். மரா, நீ வேணா கட்டில போட்டு இங்கேயே படுத்துக்கோ. ஏன் தெருவுல போய் படுத்துக்கிறனே? அது உன் இஷ்டம், நீ எங்க வேணாலும் படுத்துக்கோ. நான் சரி வாங்க போறேன், நல்ல கொசு கடிக்கட்டும். நீங்க எல்லாம் எழுந்து உள்ள வாங்க. நீ கொசுக்கடியில உட்காரு. பட, அவன் கஷ்டம் தெரியாம. கொசுவத்தி ஏத்தி வைக்கவா? போயிடு போயிடு போயிடு. பதில் சொன்னா கேட்க மாட்டியே. குட்டி, நான் உங்க அம்மா மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு உனக்கே தெரியும் தானே? எனக்கு உங்க அம்மா கிட்ட எதையும் மறைக்கணும்னு நோக்கம் இல்லடா. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைச்சிருச்சு. உண்மையை சொன்னா எங்க உங்க அம்மா என்னை விட்டு போயிருவாளோங்கிற பயம். அந்த கட்டத்துலதான் உண்மையை மறைச்சிட்டேன். இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல உறவுடா உங்க அம்மா. இப்படிப்பட்ட ஒருத்திய யாராவது இழக்கணும்னு நினைப்பாங்களா? குட்டி, உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன மன்னிக்க சொல்றா. நீ வளர்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அம்மா கூட இருந்து நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. இந்த வாழ்க்கையில நான் ஒரு நல்ல மகனாவும் இல்ல, அண்ணனாவும் இல்ல, புருஷனாவும் இல்ல. இப்ப ஒரு நல்ல தகப்பனாவும் இருக்க முடியல. தங்கம், எப்படியாவது எங்க 2 பேரும் சேர்த்து விடா.